ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் எந்த இடத்துல எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட்டு ஒரு ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரலல் சேனலில் டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கான். ஸோ இன்னைக்கு எனக்கு எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 5 மினிட்ஸில் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்க்கணும். மார்க்கெட் நேற்று என்ன மாதிரி ஒரு வேவ்ல இல்லை என்ன மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிச்சு, எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, எந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிச்சு இப்படின்றத நம்ம ஒரு எப்பயுமே மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி இந்த அனலைஸ் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் நான் இங்கே பார்த்தேன். ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி நடந்துச்சுன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எனக்கு இது ஒரு நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டில் இது ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு புல் பேக் ஆச்சு. அதுக்கு காரணம் நான் அந்த ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன், இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன், அதனால் இங்கே தொட்டு மார்க்கெட் மேலே ஏறினான். ஸோ அகெயின் எனக்கு தெரியும் மார்க்கெட் கீழே தான் விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது எது வரைக்கும் போவான்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்டர்டே மார்க்கெட் எந்த இடத்துல முடிஞ்சிச்சு, நமக்கு இந்த நேற்று மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரிலாம் நடந்துச்சோ அந்த விஷயங்களை வச்சு தான் நான் இன்னைக்கு ட்ரேடை நான் பிளான் பண்ணுவேன். 9:15 மார்க்கெட் ஒரு ரெட் கேண்டில் போட்டுட்டு உடனே ஒரு புல் பேக் ஆகி மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ எனக்கு இந்த இடத்துல எங்கே என்ட்ரி ஆச்சுன்னா, இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஜோனில் வந்தால் தான் நான் என்ட்ரி எடுக்கணும்னு இருந்தேன் நேற்று. ஸோ நான் நேற்று என்ட்ரி எடுக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுதான். ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஏரியா ஓவரால் இந்த கன்சாலிடேஷன் ஏரியாவில் வந்தால் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துலேயே வந்து மார்க்கெட் நேற்று முடிஞ்சிருச்சு. அதாவது 3:15க்கு மார்க்கெட் இந்த இடத்துல, 3:30க்கு மார்க்கெட், நேற்று மார்க்கெட் எனக்கு இந்த இடத்துலயே முடிஞ்சிச்சு. எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் எடுத்ததும் இந்த டார்கெட்டை முடிக்காமல் போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஜோனுக்கான டார்கெட் எனக்கு மார்க்கெட் கண்டிப்பாக கொடுப்பான்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் இங்கே ரெடியாக இருந்தேன். மார்க்கெட்டில் இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் மார்க்கெட் பாருங்கள் எங்கே என்ட்ரி ஆயிருக்கு. 4:215க்கு மார்க்கெட் என்ட்ரி ஆச்சு. இந்த ஜோனை டச் பண்ணிச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2:15க்கு இந்த இடத்த டச் பண்ண உடனே ஒரு கொஞ்ச நேரம் இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்த மார்க்கெட். ஸோ இந்த என்ட்ரி ஜோன்லேயே நேற்று மார்க்கெட் 3:15க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒன்று ஃப்ளாட்டாக இங்கே ஓப்பன் ஆனாலும் 23,400 ஓப்பன் ஆனாலும் டார்கெட் போயிடும். அப்படி இல்லைன்னா கூட இந்த இடத்துல ஸோ இங்கே ஓப்பன், அதாவது டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுற அளவு கூட, அதாவது கேப் அப் கூட ஓப்பன் பண்ணலாம். 23,100 வச்சு கூட ஓப்பன் பண்ணி என்னோட டார்கெட்டை காலையிலேயே கூட ஃபினிஷ் பண்ணிடலாம் கேப் அப்பில். ஸோ நான் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி சரி இந்த மாதிரி சினாரியோவில் மார்க்கெட்டில் எனக்கு இங்கேயே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அதாவது 22 அதாவது 23,000 எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் இந்த இடத்துல கால் கண்டிப்பாக எடுத்திருப்பேன். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் நேற்று சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கே எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அதனால் நான் இது ஒட்டு மொத்தத்தையும் நான் என்னோட புட்டுக்கான என்ட்ரியாக வச்சுக்கிட்டேன். மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஜோன், ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனாக இங்கே வச்சுச்சுன்னா எனக்கு புட் ஜோன். ஸோ ப்ரீ மார்க்கெட் இங்கே வச்சிருச்சுன்னா ஆல்ரெடி என்னோட டார்கெட் ஃபினிஷ், ஏன்னா டார்கெட் அடிச்சிட்டான். ஸோ ப்ரீ மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிற பிளான்லேயே இருந்தேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ண கால், அதே மாதிரி மார்க்கெட் மேலே ஓப்பன் பண்ணிச்சுன்னா புட், என்னோட ஜோன் இந்த ஜோனில் ஓப்பன் பண்ணிச்சுன்னா நான் புட் ஆப்ஷன் 23,200 புட் ஆப்ஷன் எடுக்கலாம். 23,200 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் புட் ஆப்ஷன் எடுக்கலான் இருந்தேன். 1:2 இதான் என்னோட டார்கெட். ஸோ இதுக்கு மேலே இதுதான் என்னோட டார்கெட், இதுதான் என்ன நான் பிளான் பண்ணி வச்சது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் போச்சுன்னா எனக்கு ஒரு புட் ஆப்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி இருக்குது. அதாவது 23,000 ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டில் கால் எடுப்பேன். 23,250 ஓப்பன் ஆனால் 23,200 ஓப்பன் ஆனால் புட் ஆப்ஷன் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எடுக்கலான்னு. ஸோ மார்க்கெட் பாருங்கள் மார்னிங் 9:15 ஓப்பன் பண்ணும்போதே என் டார்கெட் அடிச்சிட்டான். டார்கெட்டை ஹிட் பண்ண உடனே இது எனக்கு என்ட்ரி, எக்ஸாக்டாக இந்த ஜோனோட என்ட்ரி. ஏன்னா இந்த ஜோனில் நான் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்துருவேன். ஒன்று காலில் எடுக்கணும், காலில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகல. ஸோ கேப் அப்பில் இங்கே ஓப்பன் பண்ணதுனால இந்த டச் பண்ண இந்த கேண்டில்லே செகண்டரி கேண்டில்லே நான் என்ட்ரி போட ரெடி ஆகிட்டேன். ஸோ இங்கே என்ட்ரி போட்டுட்டேன். ஏன்னா
ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜோன் கிடச்சிச்சுன்னா நான் மார்க்கெட்டில் நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப குறைவான குவான்டிட்டியில் தான் நான் ப்ளே பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி டைமில் நமக்கு ஸ்டாப் லாஸ் நிறைய போகும் இவ்வளோ பெரிய ஜோனில். அதனால நான் கம்மி குவான்டிட்டி வச்சு தான் நான் இதில் ட்ரேட் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இங்கேயே ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருந்த மார்க்கெட் அவ்வளோதான். டார்கெட் எப்போ அடிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு 10:40க்கே இந்த டார்கெட் கொடுத்துட்டான். ஸோ 10:40க்கு கொடுத்த டார்கெட் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் பார்த்தா தெரியும், நான் எடுத்த ட்ரேட் எத்தனை மணிக்கு எடுத்தேன்? 9:50க்கு 9:15 ஓப்பன் ஆச்சு. நான் ட்ரேட் அதுக்கப்புறமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ட்ரேட் முடியும் போது எனக்கு 10:30 ஆயிடுச்சு. என்னோட டார்கெட்டை 10:40க்கு எனக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ரெண்டாவது, எனக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் இந்த லோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த ஃபில் பண்ணுவான், அடுத்தது மார்க்கெட் இந்த இடத்த ஃபில் பண்ணுவான்னு நல்லாவே தெரியும். பட் எனக்கு இங்கே கிடைச்சாலே போதும்ன்ட்டு நான் இருந்துட்டேன். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு பாயிண்ட் வந்தாலே என்னோட டார்கெட்ல எனக்கு பாயிண்ட் கிடைச்சாலே ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாருங்க. புல் பேக் இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே வந்து ஃபில் பண்ணும், இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், அடுத்தது இதை வந்து ஃபில் பண்ணணும்னு வெயிட் பண்ண. அதாவது 22,800 வந்து ஃபில் பண்ண வெயிட் பண்ணேன். அதே மாதிரி 22,800 வந்து கரெக்டாக 12 o'clock ஃபில் பண்ணிச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஆல்ரெடி இந்த இடத்துல ஏற்கனவே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி ஜோன் காலுக்கு. ஸோ அதனால எனக்கு என்னோட க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு செட்டப் கிடைச்சா நான் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு என்னோட செட்டப் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோட செட்டப் எப்போ கிடச்சிச்சின்னா, மார்க்கெட் ரொம்ப நேரமாக இந்த இடத்துலயே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ரொம்ப மார்க்கெட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபில்லை விட்டு இந்த சப்போர்ட் ஜோனை விட்டு அவனால் உடைக்க முடியல. இந்த இடத்த டச் பண்ண உடனே பாருங்க, ஒரு அழகான டபிள்யூ பேட்டர்ன் கிடச்சிச்சு. இந்த பேட்டர்ன் கிடச்சதுக்கு அப்புறம் தான் காலில் நம்ம என்ட்ரி பற்றி யோசிக்கணும். ஏன்னா நல்ல பேட்டர்னும் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, ஒரு சாலிடான ரெட் கேண்டில் சாலிடான ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெட் கேண்டில் நம்ம என்ட்ரியை பிளேஸ் பண்ணலாம். சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையும் மார்க்கெட் ஃபில் பண்ணும் போது நமக்கு ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கிடைக்கும், நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு இடத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில் பண்ணுவான், திரும்ப அந்த ஃபில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட் ஜோன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ரிஜெக்ஷன் கிடைக்கும், நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சப்போர்ட் ஜோன்லையும் மார்க்கெட் என்ன மாதிரி நடந்திருக்கு, எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, அதோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்றது க்ளீனாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு காம்ப்ளிகேட்டடாக இதை போட்டு அதை போட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்றுமே புரியாது. இந்த சப்போர்ட்டை பாருங்கள், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல, 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான், பிரேக் பண்ண முடியல, 3வது வாட்டி இந்த சப்போர்ட்லேருந்து எடுத்து நேராக மேலே போய் ரீட்ரேஸ் ஆகி கீழே திரும்ப உடைக்க வந்து பார்த்தா திரும்பவும் முடியல, உடச்சி 2 கேண்டில் கீழே வச்சான். ஸோ முடியல. நான் அது கீழே ஒரு ட்ரெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பிங்க் ட்ரெண்ட் எதுக்கு போட்டேன்னா, மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடியே நான் இந்த இடத்துல ட்ரெண்ட் வரைஞ்சி வச்சுட்டேன். இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ண மாட்டான்னு தெரியும். பாத்தீங்களா, எந்த இடத்துல போட்டிருக்கேன்? 1 hourல போட்டிருக்கேன். டே கேண்டில் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெண்ட் லைன் பாருங்க. 0.1 உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ 1 2 டச் ஆகி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கும் போதும் சரி, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ட்ரெண்ட் லைன்ஸும் உங்களோட சப்போர்ட் ஜோனும் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி லோவர் டைம் நீங்கள் 5 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ட்ரேட் லைவாக போயிட்டு இருக்குன்னா 15 மினிட்ஸ்லையும் 1 மினிட்லையும் கூட கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. 1 மினிட் ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15 மினிட்ஸில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே சொல்லி கொடுத்துரும், மார்க்கெட் இவ்வளோ தூரம் தான் வரப்போகுது, இதுக்கு மேலே வராதுன்னு. அதே மாதிரி நான் ஏன் இந்த இடத்துல இந்த ஜோனில் நான் இந்த சப்போர்ட்டோட லைனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் ஏன் எடுத்தேன் அப்படி வெயிட் பண்ணிட்டு என்ட்ரிக்காக எதுக்கு நான் ரொம்ப நேரம் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணேன்னா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை கண்டிப்பாக தொடுவான்னு தெரியும். அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை தொடலனாலும் ஒரு விக்காவது வச்சு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணேன். 5 மினிட்ஸில் நான் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி
5 மினிட்ஸ்ல வெயிட் பண்றதுக்கு 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்க முன்னாடி நான் இந்த சினாரியோஸ் எல்லாமே நான் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்ப்பேன். மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற இந்த 22,800ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 12:50ல இருந்து 12:50க்கு இது தொட்டுச்சு. 12:50ல இருந்து 2:20 வரைக்கும் 220 வரைக்கும் இங்கேயே ஒரு கன்சாலிடேஷன்லயே இருந்துச்சு. அப்புறம் நான் எதை வச்சு நான் ஸ்ட்ராங்கா நான் எதை வச்சு இதை ஸ்ட்ராங்கா கன்சிடர் பண்ணேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ஒரு சூப்பர் சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. இதை உடைச்சு மார்க்கெட் போகணும்னா ஒரு பெரிய கேண்டில் அது பிரேக் பண்ணாதான் கீழே வரும். இந்த சப்போர்ட் இதை உடைச்சு கேண்டில் வந்துச்சுன்னா இதோட ஃபால் ரொம்ப ஹெவியா இருக்கும். 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே ஃபால் ஆகும். அதுக்கான அடுத்த டார்கெட் நான் போட்டிருக்கேன் கீழே. ஸோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆகும். ஸோ அதனால சீக்கிரம் உடைக்க மாட்டான்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரெட் கலர் போட்டிருக்க லைன் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ல நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா கீழே இருக்க ட்ரெண்ட் வரைக்கும் வருவான்னு தெரியும். ஆல்ரெடி இந்த 2 வாட்டி இந்த சப்போர்ட்டை வந்து மீட் பண்ணியிருக்கான். அவனால பிரேக் பண்ண முடியாம ஃபெயில் ஆகி தான் மேலே போன மார்க்கெட்டு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதை ஈஸியா பிரேக் பண்ணிடுவான் இந்த லைனை. ஸோ அதனால எனக்கு நல்லாவே தெரியும் இதை பிரேக் பண்ணிடுவான்ட்டு. அதனால நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ஓகே இது இதை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணாதான் நான் வந்து புட்டுக்கு போகணும், இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுவோம், இதுல வந்து ரிவர்சல்ல எனக்கு நல்ல பாயிண்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்ல. நான் பேட்டர்ன்ஸ் நிறைய பார்ப்பேன். இங்க பாருங்க டபிள்யூ பேட்டர்ன், அழகான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் விழுந்திருக்கு. பக்காவான டபிள்யூ பேட்டர்ன் விழுந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைச்சிச்சுன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. டபிள்யூ பேட்டர்ன் விழுந்துச்சு. இந்த பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு சாலிடான கிரீன் கேண்டில் ஒரு பாடி வச்சுச்சுன்னா நீங்க ஈஸிலி இதுல வந்து நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க ஒரு நல்ல ஒரு ஒரு கேன் இந்த ஒரு 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 நல்ல இந்த கேண்டில்ல நீங்க நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட எக்ஸிட் முடிஞ்சு போச்சு. நீங்க இவ்வளவு தூரம் எடுக்கணும்லாம் வேண்டவே வேண்டாம். பட் இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இங்க போதும், நம்மளோட நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில போயிடலாம். ஸோ இந்த டபிள்யூன்றது ஒரு கன்ஃபர்மேஷனும் எனக்கு ஸ்ட்ராங்காகவே கிடைச்சிச்சு. இது நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க புட்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல வந்து காலையிலேயே வந்து என்னோட டார்கெட் அடிச்சு கீழே வந்ததும் இன்னொரு வாட்டி நான் இதை பிரேக் பண்ணிட்டா கீழே தான் போவான் புட்டுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல நம்பிட்டு இருந்தது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது புட்டு தான் போவான்ட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் எனக்கு நல்லா இருந்துச்சு பேட்டர்ன்ல. அதனால நான் இந்த புட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இது ஒரு ஷோல்டர், இது ஹெட்டு, தென் இங்க ஒரு ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டானா மார்க்கெட் கண்டிப்பா கீழே தான் போவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணா இதோட டார்கெட் ஒரு நல்ல டார்கெட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் காலையிலே இதையும் பார்த்துட்டேன். 9:15க்கு ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு, ஹெட் கிரியேட் ஆச்சு, ரைட் ஷோல்டர் கிரியேட் ஆகல. ஸோ ரைட் ஷோல்டர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை பிரேக் பண்ணா கீழே வந்துடும் தெரியும். அதனால நான் மார்னிங்கே இந்த 9:15 கேண்டில் ப்ரீ மார்க்கெட்ல என்னோட ஜோனுக்கான டார்கெட் கொடுத்துருச்சு. ஆனா நான் அந்த கால் எடுக்க முடியல. ஜோனுக்கான டார்கெட் கொடுத்துருச்சு. ஏன்னா நேத்து நான் இதை என்ட்ரி எடுக்கல இதுல. ஸோ இங்கேயே என்னோட ஜோனுக்கான டார்கெட் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த ஜோனை புட்டுக்கான ஜோன்ல தொட்டதுக்கு அப்புறம் தான், அதாவது 23,200ல தான் நான் என்ட்ரியே எடுத்தேன் புட்டுக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டானா நல்ல ஃபால் இருக்குன்னு தெரியும் இது வரைக்கும். அதே மாதிரி இதை பிரேக் பண்ண கேண்டில் ஆட்டோமேட்டிக்கா சரசரன்னு கீழே வந்து பாருங்க 1.618 டார்கெட்டை கொடுத்துட்டான். ஸோ எப்பயுமே மார்க்கெட்டை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி, உங்க வியூல பாக்குறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் பாருங்க. 5 மினிட்ஸ் பாருங்க, 15 மினிட்ஸ் பாருங்க, அதோட பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பாருங்க. ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரியே ரொம்ப நாளாவே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கான்னு சொன்னேன். ஒரு கரெக்ஷன் கொடுத்த மார்க்கெட் எப்போ கரெக்ஷன், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஓவரால் மார்க்கெட் வியூ பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் போயிருக்கான்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்கும் போதே சொல்லியிருப்பேன். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். என்னோட பயாஸ் வந்து நான் டவுன்னா புட்ல தான் இருப்பேன். நான் காலுக்கு இருக்கவே மாட்டேன், அது எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும். பட் காலில் வந்து பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட் புட்டுக்கான என்ட்ரி எனக்கு எங்கனாச்சும் சாலிடா கிடைச்சிச்சுன்னா அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், கண்டிப்பா புட்டுக்கு போயிடுவான். நான் காலில் நான் எடுக்கலனாலும் பரவாயில்ல, காலில் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் புட்ல வந்து ஒரு 40-50 பாயிண்ட்ஸ்க்கான ஒரு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ்க்கான எனக்கு என்ட்ரி கம்பல்சரி கிடைச்சிரும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி விஷயத்த மிஸ் பண்ணவே மாட்டேன். நீங்க மார்க்கெட்டை எப்பயுமே பார்க்கும்போது நான் சொன்ன இந்த எல்லா டைமையும் வச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கலாம்.